விஷ்ணு விஷால் நடிப்பில் வெளியான படம் மாரியன். இந்த படத்தை நம்ம ஃபைனலா பார்த்தாச்சு. இந்த படம் எப்படி இருக்கு இதை பத்தி தான் வீடியோல பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, நெறியாளராக இருக்கும் சதா ஸ்ரீநாத் இவங்க இந்த படத்துல நைனாங்கிற பேர்ல வராங்க. அவருடைய நிகழ்ச்சியில் பிரபலமாக இருக்கும் நடிகரை பேட்டி எடுத்து வராங்க. அதே நேரத்துல திடீர்னு நிகழ்ச்சிக்குள் நுழையும் செல்வராகவன் அழகர் என்கிற நாராயணன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நபரை துப்பாக்கியால கால்ல சுடுறாரு. மொத்த தொலைக்காட்சியும் அந்த நிகழ்ச்சியை நேர்ல பாக்குறவங்களும் உறைஞ்சு போறாங்க. அப்படியே பின்னர் தான் ஒரு எழுத்தாளர் என்றும் தன்னுடைய படைப்புக்கு மக்கள் மத்தியில் என்றுமே வரவேற்பு கிடைக்கல அப்படின்னு சொல்றாரு செல்வராகவன். இனி வரும் அடுத்த 5 நாட்கள்ல ஒவ்வொரு கொலைகள் செய்ய போவதாக கூறி முதலில் தன்னை தானே சுட்டுக் கொள்றாரு. இந்த கேஸை விசாரிக்க வராரு ஹீரோவான விஷ்ணு விஷால். இவருக்கு இந்த படத்துல நேம் அறிவுடை நம்பி. செல்வராகவன் சொன்னது போலயே ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து 5 கொலைகள் அவர் சொன்ன பேர்ல ஒரு நபர் கொலை செய்யறாரு. இதெல்லாம் எப்படி நடக்குது? இறந்து போன ஒருவரால் எப்படி தொடர் கொலைகள் செய்ய முடியும்? அதை ஏன் எதுக்காக செய்யறாரு என்கிற நோக்கத்தை விஷ்ணு விஷால் கண்டறிந்தாரா இல்லையா, அடுத்து என்ன ஏதுங்கிறது இந்த படத்துல ஒட்டுமொத்த கதையுமே. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா தொலைக்காட்சி லைவ்ல அழகர் என்கிற நபர் தன்னை தானே சுட்டு கொள்றாரு. அவரது இறப்புக்கு முன் 5 கொலைகள் நடக்கும் என்றும் இறப்பதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்பு ஒவ்வொரு கொலையின் பாதிக்கப்பட்ட நபரின் பெயரும் வெளிப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்றாரு. யார் இவரு? யார் இந்த அழகர்? ஏன் இப்படி செய்யறாரு? இறந்தவர் எப்படி 5 கொலைகள் செய்ய முடியும்? இதையெல்லாம் விசாரிக்க வரும் போலீஸ்காரரு அந்த மர்மத்துக்கான காரணத்தை கண்டுபிடிச்சாரா இல்லையா, அடுத்து என்ன ஏதுங்கிறத இந்த படத்தோட ஸ்டோரியில என்ன சொல்லணும். இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்னால கிரிப்பிங்கா சூப்பரா கொண்டு போயிருந்தாங்க. செல்வராகவன் சீன்ஸ் எல்லாம் சும்மா மிரட்டலா இருக்குது. மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. இந்த படத்துல ஹீரோயின் நடிச்சிருக்காங்க மானசா சௌத்ரி. இவங்க சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் தலையாவே இருக்குது. இவங்க சீன்ஸ் கொஞ்சம் கட் பண்ணிருக்கலாம். படத்துல விஷ்ணு விஷாலோட இன்ட்ரோவும் காதல் சீன்ஸும் கொஞ்சம் சலிப்பை தட்டுது. பொதுவாக சீரியல் கில்லர் படங்கள் மாதிரியே இந்த படங்களும் சீரியல் கில்லர் படமா இருக்குது. கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே செம்ம சிறப்பா கிரியேட் பண்ணிருக்காங்க. கடைசி வரைக்கும் பிரெடிக்டே பண்ண முடியல, அந்த அளவுக்கு கதை மூவ் ஆகுது. விஷ்ணு விஷால், செல்வராகவன், சதா ஸ்ரீநாத் இவங்களோட நடிப்பெல்லாம் சும்மா செமையா இருந்துச்சு. இந்த படத்தோட பாசிட்டிவ் விஷ்ணு விஷால், செல்வராகவன், சதா ஸ்ரீநாத் ஆக்டிங். இந்த படத்தோட டைரக்டர் பிரவீன் கே எடுத்துக்கொண்ட கதைக்களம் கொலையாளிய படத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல காமிச்சிருக்காங்க. அது சூப்பரா இருந்துச்சு. இந்த படத்தோட மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர், இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல சொல்ல வந்த கருத்து, அதுக்கப்புறம் இந்த படத்தோட நெகட்டிவ் பார்த்தா எல்லா கேரக்டர்ஸும் நம்மளோட கனெக்ட் ஆகாம இருந்துச்சு. அதை கொஞ்சம் சரி பண்ணிருக்கலாம். இன்னும் பதட்டமான ஸ்கிரீன் பிளே படத்துல இருந்திருக்கலாம். அதை கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க. சில சீன்ஸ் எல்லாம் பிரெடிக்ட் பண்ண முடியலனாலும் சில சீன்ஸ் எல்லாம் பிரெடிக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. அதை கொஞ்சம் சரி பண்ணிருக்கலாம். விஷ்ணு விஷாலோட இன்ட்ரோ கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட லவ் சீன்ஸ் இதை கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம். இதை கொஞ்சம் கோட்டை விட்டாங்க. இது எல்லாமே சரி பண்ணிருந்தா இந்த படம் இன்னும் சூப்பரா சொல்லியிருக்கலாம். இந்த கொலைகள் இருந்ததுனால ஏ ரேட்டிங் 5க்கு 3.7. இந்த படத்துல ஃபர்ஸ்ட் 30 நிமிஷம் லாஸ்ட் 30 நிமிஷம் தான் படத்தோட ஹைலைட். இந்த படத்தோட இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ் நல்லா சுவாரஸ்யமா இருந்துச்சு. நான் சொன்ன நெகட்டிவ்ஸ் இதை மட்டும் சரி பண்ணி படம் இன்னும் சூப்பர்னு சொல்லியிருக்கலாம். இந்த குறைகள் இருக்கிறதுனால ஏ ரேட்டிங் 5க்கு 3.7 அபவ் ஆவரேஜ். ஒன்னு சொல்லிக்கிறேன், ராட்சசன் படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை பார்க்காதீங்க. ராட்சசன் படத்தோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல இந்த படத்தை போய் பார்க்காதீங்க. அந்த படம் வேற ஜானர், இந்த படம் வேற ஜானர். இந்த படத்தை டைம் கிடைச்சா தாராளமா தியேட்டர்ல போய் பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா ஏமாத்தது. உங்களுக்கு இந்த படத்தை கண்டிப்பா திருப்திப்படுத்தும். இந்த படம் நம்மள சர்ப்ரைஸ் பண்ணலனா கூட பரவாயில்ல, ஆனா இந்த படம் நம்மள ஏமாத்தல. இந்த படத்தை தாராளமா விஷ்ணு விஷாலுக்காக ஒன் டைம் கண்டிப்பா பார்க்கலாம். தியேட்டர்ல பாருங்க. தியேட்டர்ல பார்த்தா அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நான் முடிச்சுக்கிறேன். யார் யாரெல்லாம் இந்த படத்தை பார்த்திருக்கீங்க, இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஹைப் இருக்கும், கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஹைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.